நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 22 ஸோ மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அக்டோபர் அப்டேட்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் நமக்கு வந்து இந்த பழைய 22 ஸோ அதுலேருந்து மேஜர் அப்டேட்டில் வர ஒரு சில ஃபீச்சர்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ செக் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைக்கல. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டேன். தென் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து சிஸ்டமோட அப்டேட் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து கிடச்சிருந்துச்சு. நான் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன அப்டேட்லாம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் நீங்களும் வந்து இந்த அப்டேட் வந்து பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து 22 அந்த அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த அப்டேட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் அப்டேட்டில் வந்து பார்த்தா மொத்தமாக 4 ஃபீச்சர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 4மே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்று வந்து பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தா சஜஸ்டட் ஆக்ஷன். செட்டிங்ஸில் வந்து பார்த்தா கிளிப் போர்டு இருக்கும். கிளிப் போர்டில் வந்து பார்த்தா சஜஸ்டட் ஆக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்க எப்போ நோட் பேட்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் டைப் பண்ணி காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்பப் வந்துடும். அந்த பாப்பப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் நம்பர், ஸோ இது வந்து நம்ம கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். டேட் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஏட் ஈவெண்ட் வந்துட்டு ஓகே கேலண்டர் வந்து இந்த டேட் வந்து கொடுத்து நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சின்ன பாப்பப் மாதிரி காட்டும். ஸோ ஒரு சில டைம் வந்துச்சு, ஒரு சில டைம் வந்து வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தா டாஸ்க் மேனேஜரில் இருக்க சர்ச் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பார்க்க ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இது வந்து பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து நம்ம டாஸ்க் பார்க்கு வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் வந்து பார்த்தா ஒரு ப்ளூ கலரில் வந்து போட்டு அப்படியே வந்து பார்த்தா க்ளோ ஆகுது. அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ளூவாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. இது உங்களுக்கு வேணாட்டி அப்படி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணால் டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வரும். டாஸ்க் பார் செட்டிங்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த சர்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்ச் வந்து காட்டாது. பட் சர்ச் வந்து காட்டுறது வந்து ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேப்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர் வந்து மை கம்ப்யூட்டர் அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து பார்த்தா ப்ளஸ் பட்டன் இருக்கும். ப்ளஸ் பட்டன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் வந்து ஈஸியாக காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த டாஸ்க் பார்க்கில் வந்து இப்போ சைடில் வந்து காட்டும் டாக்குமெண்ட் பிக்சர்ஸ் அதெல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து காட்டுது. அதை நம்ம வந்து எக்ஸ்பேண்டோ என்லார்ஜ் அந்த லார்ஜ் வந்து பண்ணிக்கவே முடியல. ஸோ நார்மலாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த சைடில் இருக்கிறது மட்டும் நம்ம பிடிக்கல. தென் அதுக்கப்புறம் மேலே இந்த டேப்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மல்டிபிள் டேப் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பர்சனல் ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, கட் பண்ணுறது, மூவ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாஸ்க் பார் ஓவர்ஃப்ளோ. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த ஃபீச்சர்னு ஒரு ஃபீச்சர் கிடையாது, ஒரு சின்ன ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டாஸ்க் பார்க்கில் வந்து இப்போ நிறைய ஆப் வந்து பின் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் பட்டன் வந்துடும். அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓவர்ஃப்ளோவில் போனால் பார்த்துக்க முடியும். முதல்ல ஒர்க்கு இப்போ இருக்குது நமக்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய ஆப் வந்து பின் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா 3 டாட் பட்டன் வந்துடும். அதுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து காட்டும். ஸோ இது பேர் வந்து பார்த்தா டாஸ்க் பார் ஓவர்ஃப்ளோ. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தா நமக்கு இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சிஸ்டமோட அப்டேட் வந்து செக் பண்ணி அப்டேட் கொடுத்தேன், எனக்கு இந்த ஃபீச்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்டேட் வந்து செக் பண்ணி பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணிக்கிங்க, நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து போன சர்ச் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்க ப்ரீமியம் லுக்கில் வந்துருக்கு. நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான விண்டோஸ் அப்டேட்லாம் பார்த்துருந்தோம். உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டணும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் தான் நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.